One of the nicest things I think about hosting abroad is that எங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அந்த த்ரில் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கு ஃபாரின் போகிறோம் அப்படிலாம் இருக்கும். அதே டைமில் வந்து இந்த ஹாலில் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இந்த மாதிரி ஒரு வைப் வந்து பார்க்கும்போது ஒருவேளை நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கோமோ, ஒருவேளை இந்தியாவில் தான் இந்த ஷோ நடத்துகிறோமோங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். பட் ஆல் தட் கிரெடிட் கோஸ் டு யூ பிகாஸ் டிஸ்பைட் நாட் லிவிங் இன் இந்தியா நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு கொடுக்குற அந்த அன்பு, அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த லவ், இது வந்து திஸ் இஸ் பியாண்ட் அமேசிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சைமா வந்து ஒரு கண்ட்ரியில் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் துபாய் மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த எனர்ஜி எல்லாம் வேற எந்த கண்ட்ரிலையுமே வராதுங்க. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். போன வாட்டி அபுதாபிலையும் இதே டைலாக் தானே சொன்னேன். இல்லை நான் வந்து உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அப்போ அங்கே போய் சொல்லியிருக்கிறேன். அதாவது துபாய் மக்களே இவ்வளோ நம்பாதீங்க, இது இப்படி தான். சிங்கப்பூர், நேபாளம், பூட்டான், மலேசியா இப்படி லேகியம் வைக்கிற மாதிரி எங்கே போனாலும் இந்த ஒரே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கிறா. பட் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. ஓகே, இதுதான் சொல்ல சொன்னாங்க. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல க்ரௌடு. அண்ட் விருதுகள், அதாவது வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சாலும் அதற்கான ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் போது தான் அந்த வேலையை நம்ம இன்னும் நல்லா செய்வோம். கண்டிப்பாக. கரெக்டாக. இந்த வீட்டில் இப்போ ஒய்ஃப் நல்லா சமைக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். என்ன நம்ம ஒய்ஃப்னு நம்ம ஒய்ஃப்னா எப்படி எனக்கு இவளுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து அது ஒரு இதுக்காக சொன்னது தான். நல்லா சமைச்சாலும் நம்ம உடனே சாப்பிட்டுட்டு அப்படின்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. வந்து இந்த மாதிரி லைக் வந்து நீ நல்லா சமைக்கிற, உன் சமையல் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, சமைச்ச கைக்கு ஒரு முத்தம் கொடுத்து. இல்லை அந்த டைலாக் நான் சொல்ல முடியாது. இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்காரமாக தான் சமைக்கிறாங்க. நான் பாட்டுக்கு அவன் கையில் போய் முத்தம் கொடுத்துட்டு இல்லை சார், அதுவும் அது ஒத்துக்குமான்னு வேறு தெரில. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இன்னும் நல்லா செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி நல்ல சமையல் சாப்பிட்ருக்கீங்களா சார்? உங்களை தான் வாய்ப்பில்லை, நானும் வந்து சாப்பிட்ருக்கேங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஸோ பாராட்டுன்றதும் விருதுன்றதும் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ லைக் வந்து ஒரு அழகான பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அழகான பொண்ணு, புரியுதா? சொல்லு. இதுக்கு தான் நீ யாஷிகாவை பார்த்த மகத்து மாதிரி அப்படி பார்த்துனே இருந்தேன் ரொம்ப நேரமா. ஒன்றை சொல்ல போகிறேன்னு நினச்சி. அழகான பொண்ணு எந்த மாதிரினா, இதோ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வரேன். இல்லை அழகான பொண்ணு அவங்க வேணாம். சரி, இங்கே இருக்கிற யாரோ ஒரு அழகான பொண்ணே வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்துட்டு ஒரு பையன் போய் என்ன சொல்லுவான்? சூப்பர் ஃபிகரு. இதான் உடனே கோச்சிக்கூடாது. அதாவது அவங்கள பாராட்டுறோம், அவங்க அழகுக்கான மரியாதையை வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். உடனே போய் பொண்ணுங்களை என்ன பண்ணுறீங்க, பசங்களை அவங்க அப்பாட்ட மாட்டி வைக்கிறது, அவங்க அண்ணனை கூட்டு வந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையா, யாரா ஃபிகர், நீ தான்டா ஃபிகர் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு போங்க. இப்போ ஐ லவ் யூன்றோமா, யாரை லவ் பண்ணுறது, நான் தானே அவன் லவ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எதுவும் திட்டிக்க மாட்டோம், கோச்சிக்க மாட்டோம். புரியுதா? பசங்களோட மனசே பறந்த மனசு. கரெக்டாக சார்? உங்களை தான் சார் கேட்குறேன். இந்த காதல் விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. $1 million ரியாக்ஷன் சார். தேங்க்யூ. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அந்த விருதுகளை வந்து ஏற்றுக்கணும். கண்டிப்பாக. புரியுதா? இப்போ சப்போஸ் வந்து உனக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கேன். யார்? ரமேஷா? ரமேஷ் பாவம் யாரோ ஒருத்தன். அவன் இருக்கும்போது இப்போ நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா நீ என்ன சொல்லுவேன்? நிஜமா ஒரு பேச்சு கேட்குறமா, என்ன சொல்லுவேன்றேன். அதெல்லாம் முடியாது, நான் வந்து பாய் ஃப்ரெண்ட்டை போட்டு கொடுத்துருவேன். பார்த்தியா? இதுவே ஒரு பையங்க வந்து நான் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி, யாராவது ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நாங்கள் போய் அங்கே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது, இவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது. அப்படியே எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு ஒரு ஸ்னேகன் மாதிரி எல்லாரையும் கட்டி பிடிச்சி பாராட்டி அப்படியே போயிட்டே இருப்போம். எத்திக்ஸ் இல்லை இது. இதுதான் பட் பசங்களோட மனசு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அந்த விருதுகள்ங்கிறது இப்போ நம்ம அரைவ் ஆகிடுவோம். சைமா விருது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விருது. ஏன் சொல்கிறேன்னு கேளு. ஏன் சொல்கிறேன்? அதான் சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம துபாய்க்கெலாம் முன்னாடி வந்தோன்னு வச்சுக்கேன், வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோன்னா நம்மளை வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க, இல்லை அங்கேருந்து டேட்ஸ் வாங்கிட்டு வாங்க, இல்லை அங்கேருந்து வந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பட் இப்போலாம் வந்தோன்னா 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஊரோட பெட்ரோல் லெவல் அந்த லெவலில் இருக்குது. விடு இதை பற்றி நாங்கள் அங்கே போய் பேசுகிறேன். ஊருக்கு போனோடனே பேசு, போகும்போது ஃப்ளைட்டில் யார்ட்டி இந்த மாதிரி பேசுகிறாத, பெரிய பிரச்சனை ஆயிடும். உன் பேர் வேறு யாழ முடியுது, தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும். ஸோ போனதுக்கு அப்புறம் பேசு.